எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, மடிப்பாக்கத்துலேருந்து நம்ம அண்ணன் சப்ஸ்கிரைபர் நம்ம வீடியோ பார்த்துட்டு நமக்கு கால் பண்ணிட்டு நம்ம கூட வந்து ஃபிஷிங் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக ஆசைப்பட்டு இன்றைக்கி வந்திருக்கிறாரு. புது ராடு ரீலு பாருங்க. ராடு ரீல் வந்து எப்படி எனக்கு யூஸ் பண்ணணும், பைட் கேஸ்ட் ராடு பைட் கேஸ்ட் ரீல் எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியல நண்பா, எனக்கு வந்து கற்றுக் கொடுங்க சொல்லியிருந்தாரு. இன்றைக்கி அதுக்காக அண்ணனை வர வச்சுருக்கிறோம். பாருங்கள், ரீல் காட்டுங்கண்ணா. ப்ரெடிட்ரு நம்ம வீடியோவில் போட்டு காட்டிருக்கிறோம்ல, அதே ப்ரெடிட்ரு ரீலு அண்ணன் வாங்கியிருக்கிறாரு. சூப்பராக இருக்குது ரிசல்ட்டு. ரெட் கலர் வாங்கியிருக்கிறாரு. சூப்பர். இது ப்ரெடிட்டரில் வந்து இந்த பச்சை கலருக்கும் ரெட் கலருக்கும் என்ன வித்தியாசம்னா, பச்சை கலர் வந்து இதை விட ஒரு 150 ரூபா 200 ரூபா எக்ஸ்ட்ரா இருக்கும். ஏன்னா அதுக்கு இந்த ப்ரைடு கெப்பாசிட்டி அதிகம் அதில், அதனால் ஒரு 200 ரூபா எக்ஸ்ட்ரா வச்சு விற்கிறாங்க. இதில் ப்ரைடு கம்மியாக பிடிக்கும், பச்சை கலரில் வந்து ப்ரைடு அதிகமாக பிடிக்கும். லெஃப்ட் சைடாண்ணா? லெஃப்ட் சைடு அண்ணன் லெஃப்ட் சைடு வாங்கியிருக்கிறாரு. ஓகே வாங்க, இன்றைக்கி வந்து இந்த ராடு ரீலு எப்படி யூஸ் பண்ணுறது, ப்ரெடிட்டர் வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு 1 by 1 க்ளீனாக காட்டிடுறேன். பெரிய பொம்மைக்கு எப்படி, சின்ன பொம்மைக்கு எப்படின்னு வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம வந்து சின்ன இடம் தான் இது. நம்ம அண்ணனுக்கு இந்த ட்ரைனிங் கொடுக்கறதுக்காக தான் வந்திருக்கிறோம். சின்னதாக ஏதோ 1-2 விரால் அடிக்கும்னு நினைக்கிறேன். அங்கங்கே பிட்டு தண்ணி இருக்குது, போட்டு பார்க்கலாம். இது வந்து நம்ம சென்னையில் வந்து சத்யா நகர், கோயிலம்பாக்கத்துக்கு பக்கத்தில் இருக்கிற சத்யா நகர் ஏரியா. அடுத்ததாக நம்ம ஆட்ட நாயகர்கள் தலை அஜித்து சக்கராட்டா பார்ப்போம். போய் ஆளுக்கு ஒரு பிட்டில் போட போகிறோம். இந்த பொம்மை காட்டினா துஷ்மன், அதே துஷ்மன். அதுவும் துஷ்மன் தான், சின்னது 10 கிராம். இது சூப்பராக இருக்கணும். இது செம்ம ரிசல்ட், அதுவும் ரிசல்ட் தான். காட்டுங்க தலை. இது பாரு தலை, நீ வச்சுக்கிறது ரொம்ப பெருசாக தலை. துஷ்மன் இது பாரு, நார்மலாக இருக்குது, சின்னது. சூப்பராக எடுத்துக்கோ இது. ஓகேண்ணா, அருமண்ணா. இதை போடலாண்ணா நம்ம இதில். சூப்பராக எடுத்துக்கணும். இது துஷ்மன் பொம்மை தான் யூஸ் பண்ண போகிறோம். செட்டிங்லாம் நான் காட்டுறேன், எதில் எப்படி வைக்கணுன்ட்டு. சொல்லலாம். அப்படி காட்டுங்க. ஷார்ட் வீடியோ மாதிரி எப்படி ஃபுல்லாக தான் நண்பர்களே. இன்றைக்கி வந்து ப்ரெடிட்டர் ரீல் யூஸ் பண்ணுறது எப்படின்னு காட்டித்தரேன். அதே மாதிரி ராடு போட்டு நம்ம எப்படி எந்த லெவலில் இப்படி மேலே தூக்கி சுற்றணுமா, இல்லை இப்படி சென்டராக சுற்றணுமா, இப்படி கீழே இறக்கி சுற்றணுமா, எவ்வளோ பாஸ்ட்டில் சுற்றணும் எல்லாத்தையும் காட்டி கொடுக்குறேன். பாருங்கள், எல்லாத்தையும் பார்த்துங்க. 1 by 1 நோட் பண்ணிங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு செட்டிங் இந்த டென்ஷன். இது வந்து டென்ஷனு இங்கே இருக்கும் பாருங்கள். இது டென்ஷனு. இது அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறது. இது டென்ஷனு. ஒரு 10 கிராம்லேருந்து 10 கிராமுக்கு கீழே ஒரு 7 கிராம் வரைக்கும், 7 கிராம் வரைக்கும் தான் பொம்மை இருக்கும். 7 கிராம்லேருந்து 10 கிராம் வெயிட் வரைக்கும் எவ்வளோ வைக்கணும்னா அங்கே பாருங்கள். நீங்கள் புதுசாக யூஸ் பண்ணுற ஆளாக இருந்தால் 6 அப்படி இல்லைனா 7 வச்சுங்க. பாருங்கள், இது நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறோம் பார்த்தீங்களா, இதிலே குறி காட்டும், ஒரு மாதிரி குறி மாதிரி காட்டும். இதை வந்து 7 கொண்டு வந்து நிப்பாட்டிங்க. இது வந்து இந்த 7 வந்து 10 கிராமு 8 கிராமு 7 கிராமு 6 கிராம் வரைக்கும் போடலாம். நீங்கள் புதுசாக போடுறீங்கன்னா நல்லா போட கற்றுக்கிட்டு இது பண்ணிங்கன்னா 6 வச்சுக்கலாம். அந்த செட்டிங் வந்து 6 வச்சு போடலாம். இப்போ என்ன பண்ணுறோம், இப்போ இந்த 10 கிராம் வெயிட்டா இந்த பொம்மையை வந்து இப்போ இந்த டென்ஷன் அட்ஜஸ்ட் பண்ணுறாங்க பாருங்கள். இங்கே காட்டுங்க. இந்த டென்ஷனை வந்து இப்போ அட்ஜஸ்ட் பண்ணுறேன். இப்போ வந்து ஃபுல் டைட்டில் வச்சுங்க டென்ஷனை. ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணும்போது ஃபுல் டைட்டு. இப்போ அடுத்தது அப்படியே லூஸ் பண்ணுங்கள். இப்படி லூஸ் பண்ணால் பாருங்கள், பொம்மையை காட்டுங்க. நான் இங்கே லூஸ் பண்ணால் வந்து பொம்மை அதை எவ்வளோ ஸ்பீடில் இறங்குன்னு காட்டுற பாருங்க. பாரு, இந்த பொம்மையை காட்டுங்க. மேலே இந்த கீழே வரைக்கும் பொம்மையை காட்டுங்க. லாக் ரிலீஸ் பண்ணால் இப்படி தான் இறங்கணும், பொறுமையாக. நம்ம இப்போ வந்து லாக் இப்படி ரிலீஸ் பண்ணால் பொறுமையாக இறங்கணும். அந்த செட்டிங்கில் தான் வைக்கணும். இப்போ வந்து போட போகிறோம். இந்த மாதிரி வச்சுக்கோங்க. அப்புறம் நீங்கள் போட ரொம்ப ட்ரைனிங் ஆகிடுச்சுன்னா அப்புறம் நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஃப்ரீயாக வச்சுக்கலாம். எவ்வளோ ஃப்ரீயாக வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு கொஞ்சம் நல்லா லாங் போகும். இந்த அளவுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக வச்சுக்கிட்டு அடிக்கிறோம் பாருங்கள். எவ்வளோ தூரம் போச்சு பாருங்கள். அதே மாதிரி ராடு வந்து இங்கே பாருங்கள், இப்படி தான் பிடிக்கணும். இதை காட்டுங்க. இப்படி தான் பிடிக்கணும் ராடு. ரொம்ப இப்படி தூக்கி பிடிச்சிங்கன்னா பொம்மை வந்து மேலேயே வர மாதிரி இருக்கும். மீன் மாட்டிச்சுன்னா நிறைய மிஸ் ஆகும். ராடு இப்படி தான் பிடிக்கணும். இப்படி பிடிச்சி தான் சுற்றணும். இது எவ்வளோ ஸ்பீடில் சுற்றணும்னு பாருங்கள். இந்த மாதிரி சுற்றினீங்கன்னா ஆக்ஷனே வேறு மாதிரி இருக்கும். இதெல்லாம் நல்லா நோட் பண்ணிங்க. கையை கட்டணும். இந்த மாதிரி தான் சுற்றணும். இந்த ஸ்பீட்லேயே சுற்றணும். இந்த மாதிரி சுற்றினீங்கன்னா மீன் அடிக்கும். மீன் வந்து டப்புன்னு வாயில் போட்டுச்சுன்னா ஒரு 2-3 செகண்ட் நிப்பாட்டணும். நிப்பாட்டி அப்புறம் லாக் பண்ணணும்.
செட்டிங் கரெக்டாக வச்சிங்கன்னா சிக்கவே சிக்காது, சரணுன்னு போயிட்டே இருக்கும். பாருங்க நான் எப்படி சுற்றுறேன் பாருங்க, இப்படிதான் சுற்றுறேன். நல்லா ரொம்ப கீழே இருக்கும். இந்த மொனராடு வந்து இப்படி இறக்குவேன். அப்போ மீன் அடிச்ச உடனே நம்ம வந்து அங்கே டைட் பண்ணோம், அப்படி மேலே ஏற்றுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்படி பிடிச்சிக்கணும். பாருங்க அதான் செட்டிங். அடுத்தது துஸ்மன் கொடுங்கண்ணா. இப்போ அடுத்தது துஸ்மன் வச்சு காட்டுறேன் பாருங்க. துஸ்மனுக்கு எந்த செட்டிங்கில் வைக்கணும்? இப்போ துஸ்மன் வந்து ஒரு 17 கிராம். இப்போ நார்மலாக ஒரு 13 ஏங்கிட்டாங்க. 13 கிராம் வெயிட்லேருந்து 12-13 கிராம் வெயிட்லேருந்து 17 கிராம் இதெல்லாம் வந்து சூப்பராக போட்டுக்கலாம். முடிச்சு அந்த செட்டிங் காட்டுறேன் பாருங்க. துஸ்மன் பெரிய பொம்மை இதையும் காட்டுறேன். அண்ணனுக்கு சும்மா இது உங்களுக்கு ஒரு டெமோ தான் காட்டுறேன். காட்டு அடுத்தது அண்ணனை போட வைக்க போகிறோம். போட்டதே இல்லைண்ணா இதா ஒரே ஒரு தடவை போட்டு பார்த்துச்சு. குவாலிட்டி சரியில்லை. வாங்கிக்கிறாரு, குவாலிட்டி சரியில்லை. முன்னாடி அந்த மாடல் இருக்குது, பிச்சுக்கிட்டு வருது. கம்மி ரேட்டாக இருக்குது. எவ்வளோ 150 அந்த ரேஞ்சுக்குள்ளே அந்த ரேஞ்சு தான். அதான் 250 ரூபாயில் வாங்கணும் துஸ்மன்லாம். ப்ரோய்க்கு நேச்சுரல் தான் வாங்கலான்னு பார்த்து எடுத்த உடனே அதிகமாக வேணாம். காட்டு பாருங்க. இப்போ வந்து 17 கிராம், இது வந்து 17 கிராம் துஸ்மன் பொம்மை. நல்ல ரிசல்ட், சூப்பராக இருக்கும். இது இதுக்கு வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுற பாருங்க. நான் வந்து 4 வச்சு அடிப்பேன். நான் வந்து ரெகுலராக போடுறல, அதனால் 4 வச்சு அடிப்பேன். ஆனால் நீங்கள் வந்து நல்லா போட கற்றுக்கிட்டு அப்போ 4 வைக்கலாம். இப்போ என்ன பண்ணுறீங்க, 5 வச்சுங்க. 5 வச்சுட்டு இப்போ இந்த பொம்மைக்கு ஏற்ற மாதிரி இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் சரி பண்ணோம். ஏன்னா நம்ம வந்து சின்ன பொம்மைக்கு தான் வச்சோம். இதை பெரிய பொம்மை போட்டு இறக்கணும்னா அங்கே பாருங்க சருக்குன்னு இறங்கணும். பாருங்க கீழே கொஞ்சம் ரிலீஸ் பண்ணோடனே பொம்மை சருன்னு இறங்கும். அந்த மாதிரி இறக்கக்கூடாது. நீங்கள் நல்லா போட கற்றுக்கிட்டு தான் அந்த மாதிரி வைக்கணும். இப்போ நீங்கள் புதுசாக யூஸ் பண்ணுறாலும் என்ன பண்ணால் கொஞ்சம் லேசாக டைட் வைக்கணும். ஒரு 2 சுற்று பார்த்துக்கலாம், பொறுமையாக இறங்கணும். இப்படி தான் இறங்கணும் பொம்மை. அவ்வளோதான். இப்போ போடுற பாருங்க, சிக்காமல் போகும். சூப்பராக லாங் பார்த்தீங்களா எவ்வளோ தூரம் போகுதுன்னா, அவ்வளோதான். அங்கேயா ப்ளூ தாண்டி இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்த கலரு தூரம் போயிருக்கிறது. இதுவா? சரியான செட்டிங் வச்சுக்கிறேன்னா சூப்பராக இருக்கும். செட்டிங் அருமையாக இருக்கும். அந்த ப்ளூ கலர் வரைக்கும் தான் அந்த லைன் போகும். இது வரைக்கும் நான் போட்டேன். இங்கே ஏதோ பாருங்க, இதுதான் ராடு அப்படி பிடிச்சா சுற்றணும். இந்த எந்த எவ்வளோ இங்கே பாருங்க, எவ்வளோ ஸ்பீடில் சுற்றணும் இந்த ஸ்பீடில் சுற்றிக்கிட்டே இருக்கணும். அவ்வளோதான், பக்காவாக காட்டி விட்டா. இதுக்கப்புறம் வந்து அண்ணன்கிட்ட கொடுக்க போகிறோம். அண்ணன் தான் போட போகிறாரு. அவருக்கு தான் ட்ரைனிங். நம்ம வந்து காட்டணும், இப்படிலாம் பண்ணணும், இப்படிலாம் போகணுன்ட்டு. அவ்வளோதான். இதுக்கு மேலே அண்ணன் போட போகிறாரு. நம்ம வந்து வீடியோ எடுக்க போகிறோம். திடீர்னு மீன் பின்னாடி துரத்திட்டு வருதுன்னா லைட்டாக நிறுத்திட்டு அங்கே பாருங்க, அப்படி லேசாக அப்படி ஜிக் பண்ணணும். ஜிக் பண்ணணும். ஜிக் பண்ணால் வாயில் போட்டுக்கும். நீங்கள் சரசரன்னு மீன் வரும்போது சுற்றிட்டே இருந்தீங்கன்னா மீன் திரும்பிடும். மீன் பின்னாடி ஓடியாத்தான் தெரிஞ்சுக்கனாலே பொம்மையை நிப்பாட்டிடணும். நிப்பாட்டி இப்படி ஜிக் பண்ணணும். ஜிக் பண்ணால் வாயில் போட்டுக்கும். அப்படியே பிச்சுட்டு போது பண்ணாங்க. எங்கே அங்கே அந்த கரை வரையும் போகும். ப்ரைடு தான் இந்த இது ப்ரைடு போட்டுக்கோங்க, ஸ்காட் ஃபிஷ்ஷு. ஆமாம், ஸ்காட் ஃபிஷ்ஷில் வந்து ஒரிஜினலாக டூப்ளிகேட். அதே மாதிரி நண்பர்களே, நீங்கள் வந்து போடும்போது எப்பயுமே வந்து போடும்போது கட்டை வரல இங்கே இருக்கணும். லைட்டாக இங்கே இருக்கணும். நீங்கள் திடீர்னு இப்போ புதுசாக போடுறீங்க, பைட் கேஸ்டியில் வந்து பைட் கேஸ்டியில் பொறுத்த அளவுக்கு திடீர்னு பொம்மை பின்னாடி மாட்டிக்கிட்டாலும் இல்லை போயிட்டு எங்கன்னா போடும்போது நீங்கள் லாங்காக போட்டு கீழே போய் டப்புன்னு பொம்மை படாருன்னு கீழே அடிச்சிச்சுன்னா இது சுற்றிக்கிட்டே தான் இருக்கும், நிற்காது. பூரா ப்ரைடு சிக்கிடும். அதனால் என்ன பண்ணால் நீங்கள் ஒரு கை இங்கே வச்சுருக்கணும். லேசாக ரிலீஸ் பண்ணும்போது லைட்டாக கையை இங்கே வச்சுருக்கணும். திடீர்னு பொம்மை வீந்துருச்சு டக்குன்னு இல்லை எங்கன்னா மாட்டிச்சுன்னா அப்படியே நிறுத்திடணும். இது இந்த இடத்துல கையை கட்டவரில் வச்சு நிறுத்திடணும். ஒன்றாகாது, கையெல்லாம் இருக்காது. இந்த இடத்துல கட்டவரில் வச்சு அப்படியே நிறுத்திடணும். இப்படி நிறுத்திட்டிங்கன்னா சேஃபாக நின்றுக்கும். இல்லைனா ஃபுல்லாக ப்ரைட்லாம் சிக்கிடும். அதையும் நோட் பண்ணிங்க. இந்தாண்ணா பொண்ணா, அதுதான் அண்ணன்ட்ட கொடுக்க போகிறோம். 8 நிமிஷம் வந்துடுச்சு. இது நண்பர்களை பாருங்கள், இப்போ அண்ணன் வந்து க்ளீனாக போட கற்றுக்கிட்டாரு. லாங்கு பாருங்கள்.
ஏ அப்பா அடி பிச்சுக்கிட்டு ஓடுது லாங்கு. பாருங்கள் கரெக்டாக அந்த ஸ்பீடில் தான் சுற்றணும். அவ்வளோதான். கண்டிப்பாக மீன் வரும் ஆக்ஷனுக்கு. மீன் அடிச்சதுன்னா டக்குன்னு பதட்டம் ஆகக்கூடாது. யாரையும் ஃபோன் பண்ணுறாங்க இருங்க இதுக்குள்ளே. பரவாயில்ல, அது ஒரு நேரம் அப்படி தான். அவ்வளோதான். அதை மட்டும் அந்த சிக்கு லைட்டாக ஒரு நேரம் ஆகும்போது நீங்கள் அதை கரெக்ட் பண்ண தெரிஞ்சுக்கணும். ரொம்ப போயெல்லாம் சுற்றாது உள்ள, அது சும்மா அப்படி ஏறிக்கிட்டு இருக்கும். அதை பிரித்து விட்டு எடுத்துட்டிங்கன்னா அவர் சூப்பராகிடும். தலை சுற்றுறாரு பேர் ஆக்ஷனு. கிரிக்கிரி கெட்டு 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 கெட்டுன்னு வருது பேர் பொம்மை. இன்னும் கூட லாங் அடிக்கலாண்ணா. இன்னும் போட கற்றுக்கிட்டேன்னா இன்னும் கூட லாங் போகும். அந்த திட்டில் அடித்து சுற்றிட்டு வரலாம். அடிக்க பாருங்க ஒரு இன்னும் கொஞ்சம் பொறுமை, இன்னும் கொஞ்சம் பொறுமை. அப்படியே சுற்றுங்க. இன்னும் கொஞ்சம் பொறுமை, ரொம்ப ஸ்பீடாக சுற்றக்கூடாது. இதோ இங்கே பாருங்க, இதோ இப்படி தான் வரணும். கரெக்டாக வருது பார்த்தீங்களா? பொம்மை ஆக்ஷனை பாருங்கள் அப்படி எப்படி இருக்குதுன்னு. அந்த மாதிரி சுற்றினா பொம்மையோட ஆக்ஷனே வேறு மாதிரி இருக்கும். எடுத்துருங்க அவன்தான். நிறையா இருக்கிற மாதிரி இருக்காங்க. ஒன்றும் நேற்று அடிச்சோமே, நேற்று அடித்தேன். அவ்வளோதான் நண்பர்களே. வீடியோ வந்து ரொம்ப பெருசாக போயிட்டுருக்கு. இன்றைக்கி அண்ணன் வந்து எதனா மீன் அடித்தாருன்னா வீடியோ எடுத்து போடுறோம். இல்லைனா இதோட நிப்பாட்டிக்கிறோம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா அப்படியே ஒரு லைக் பண்ணிவிடுங்க. நீங்கள் வந்து ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா இது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும். அவ்வளோதான். ப்ரிடிட்டர் ராடு, ஒயிட் கேட்ச் ராடு விரால் பிடிக்கிறதுக்கு இவ்வளோ தான். சிம்பிளான விஷயம் இது தான். இப்படி தான் யூஸ் பண்ணுது. மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க. பாய். சரி சரி சரி, நான் மறந்தே போயிட்டேன். கேமராவை ஆன் பண்ணல. நண்பர்களே, அண்ணன் வந்து ஃபஸ்ட்டு மீன் ஏற்றினார். அடித்து ஏற்றுற வரைக்கும் க்ளீனாக வந்து நான் வீடியோ எடுக்கிறேன்னு நினச்சிட்டு வீடியோ ஆன் பண்ணாதே எடுத்துகிட்டு இருக்கிறேன். பாருங்கள், வெளியே கழட்டி மீனே கழட்டிட்டாப்புல. இப்போ தான் பார்க்குறேன். சரி தூக்கி பிடி நான் ஒரு ஃபோட்டோ எடுக்கலாம் வீடியோ ஆஃப் பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறேன். கடைசியில் பார்த்தா நான் வீடியோவே ஆன் பண்ணல. பாருங்கள், அண்ணன் வந்து ஒரு தேலி, எவ்வளோ பெரிய தேலி பிடிச்சிக்கிறாரு பாருங்கள். இன்றைக்கி தான் எவ்வளோ நாளுக்கு அப்புறம்னா 20 வருஷம். 20 வருஷத்துக்கு அப்புறம் ராடு ரீலு எல்லாமே வாங்கி அவர் பாட்டில் ரொம்ப நல்லா ட்ரை பண்ணிக்கிறாரு. மீன் எடுக்கலை. இன்றைக்கி தான் மீன் ஏற்றிருக்கிறாரு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஃப்ராக் வந்து துஸ்மனில் ஏற்றிக்கிறாரு. துஸ்மன் ஃப்ராகு போட்டு அடித்து இவ்வளோ வீடியோ எடுத்தங்க அழகாக எல்லாமே. ஆனால் வீடியோ ஆன் பண்ணாதான் எடுத்துகிட்டு இருக்கிறேன் இவ்வளோ நேரமாக. துஸ்மன் சூப்பராக அடிச்சதுல, ஜம்முன்னு அடிக்கும் அதில். இந்தமாரி தான் நான் நிறையா வீடியோ மிஸ் பண்ணிவிடுவேன். வீடியோ ஆன் பண்ண நினச்சிட்டு நான் பாட்டிலே இவ்வளோ நேரம் எடுத்துக்கிட்டு. பரவாயில்ல. இந்த இதுதானே எனக்கு ஃபஸ்ட்டு இதை மாட்டக்கூடாதுன்னு நினச்சேன். ஏதோ ஒன்று ஃபஸ்ட் டைமு மீன் ஏற்றுறீங்களா, அந்த ஃபீல் உங்களுக்கு வரணும். எப்படி லாக் பண்ணுறீங்க, எப்படி ஏற்றுறோம் அப்படின்னு அந்த ஃபீல் வரணும். ஓகே ஓகே ஓகே. இந்த மீன் வந்து தேலி மீன் வந்து சாப்பிடக்கூடாது. அதனால் எடுத்துகிட்டு போகிறீங்களாண்ணா? இங்கே விட்டுருலாங்க, தூக்கி தண்ணியில் விட்டுருங்க. கேட்ச் அண்ட் ரிலீஸ். அண்ணன் ஃபஸ்ட்டு பிடிச்ச மீனை ரிலீஸ் பண்ணுறாரு. அவ்வளோதான், ஜம்முன்னு போயிடுச்சு. அவ்வளோதான் நண்பர்களே. இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிடுங்க. பாய்.